அடிப்படையில கூட பாத்தீங்கன்னா தானியேலு, தாவீது, யோசேப்பு, மோசே, யார் யாருக்கெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஷிப் அழைப்பு இருந்ததோ, நெகேமியா, எல்லார் மேலயும், எஸ்தர் மகாராணி, எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது. எதற்காக கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டாங்கன்னா, தப்பு பண்ணாம அந்த பிளேம் அவங்க மேல போட்டு, எல்லாத்துக்கும் மேல ஜீசஸ் கிரைஸ்ட் பாருங்க, அவருக்கு மேல போடாத படியா சொல்லுங்க, தேவ தூஷணம் பண்ணுகிறான், தன்னையே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். எதெல்லாம் ஆமாவோ அதெல்லாம் புரியாததுனால, அந்த பாக்குற லென்ஸ் தவறா இருந்ததுனால கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் உலகத்துல இருக்கிறவங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? உங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஐடென்டிட்டி இயேசு தேவன் நம்மளை பார்த்து பேசுகிற வார்த்தை அதை காட்டிலும் பெரிதா இருக்கிறது. என் பிரியமே ரூபவதின்னு சொல்றார், உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்றார், நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட நல் வார்த்தைகள் நம்ம மேல